அண்மை செய்தி. மைசூருவில் காணாமல் போன பெண்ணை சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீட்டிருக்கிறார்கள். காலேனஹள்ளி கிராமத்தில் ரேவண்ணாவின் உதவியாளருக்கு சொந்தமான பண்ணை வீட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரதி வழங்கிட கேட்கலாம். பாரதி வணக்கம். ஏற்கனவே திரு பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் தற்போது இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? கண்டிப்பாக இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ வெளியான பின்னரே இந்த வழக்கு தொடர்பாக எஸ்ஐடி விசாரணை நடத்தி வருகிறது. இந்த எஸ்ஐடி விசாரணையை தொடங்கியவுடன் பல்வேறு திருப்பங்கள் இந்த வழக்கில் நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக கடந்த 29ஆம் தேதி ரேவண்ணாவின் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண்மணி காணாமல் போனதாக அவரது மகன் மைசூர் KR நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். 26ஆம் தேதி தேர்தலுக்கு பணிக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். மீண்டும் 29ஆம் தேதி அவர் திரும்ப வந்த உடனேயே அன்று இரவே ரேவண்ணா அழைத்து வர சொன்னதாக சதீஷ் பாபண்ணா என்பவர் அந்த பெண்ணை அழைத்து சென்றிருக்கிறார். அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை என 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புகார் அளித்திருந்தார் காவல் நிலையத்தில். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கினார்கள். இதனிடையே தான் பிரஜ்வல் ரேவண்ணாவின் வீடியோ விவகாரம் மிகப்பெரிய திருப்பங்களை கண்டு வந்தது. அவர் மீது பாலியல் பலாத்கார குற்றங்கள் கூட பாதிக்கப்பட்டவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில அந்த காணாமல் போன அந்த பெண்மணியை தேடும் பணியை புலனாய்வு பிரிவினரும் அதே போல கர்நாடக KR நகர் போலீசாரும் நடத்தி வந்த விசாரணையில அவரது செல்போன் சிக்னல், அதாவது சதீஷ் பாபண்ணாவின் செல்போன் சிக்னல் அடிப்படையாக வைத்து அவர் எங்கெல்லாம் சென்றார், அவர் யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்த போது அன்று இரவு, அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று இரவு 9 மணிக்கு ராஜசேகர், அதாவது ராஜசேகர் யார் என்றால் ரேவண்ணாவின் உறவினர் உதவியாளர், அவருக்கு போன் செய்திருப்பது தெரிய வந்தது. எனவே அவரது சிக்னல்களை அடிப்படையாக வைத்து சோதனை செய்த போது மைசூருவின் உன்சூரு தாலுகாவில் உள்ள காலேனஹள்ளி என்ற இடத்தில் அந்த பெண் இருப்பதை தற்போது போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த தோட்டம் யாருக்கு சொந்தம் என்றால் ரேவண்ணாவின் உதவியாளரான ராஜசேகர் என்பவருக்கு சொந்தமான தோட்டம். ஏன் அங்கு அழைத்து செல்லப்பட்டார் என்ற விவரங்கள் தற்போது தெரியவில்லை. முதற்கட்டமாக போலீசார் அவரை மீட்டிருக்கிறார்கள். அவரை ஏதேனும் மிரட்டி அங்கு அழைத்து வைத்திருந்தார்களா என்பது குறித்தெல்லாம் அந்த பெண் வாக்குமூலம் அளித்த பின்னர் தான் தெரிய வரும். ஒருவேளை அவர் கடத்தப்பட்டு மிரட்டப்பட்டு இருந்தால் அது தொடர்பாக புகார் அளிப்பாரையானால் அது மேலும் ரேவண்ணாவிற்கும் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கும் கூடுதல் சிக்கல்களை உருவாக்கும் என்பதுதான் இந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த பெண்ணும் ஏதேனும் பாலியல் புகார் அளித்தால் அதுவும் இவர்கள் இருவருக்கு மிகவும் பிரச்சனையாக மாறும். தற்போதைக்கு இந்த வழக்கு தொடர்பாக ரேவண்ணா மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது கூட இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு இறுதி உத்தரவு வர இருக்கிறது. அதாவது ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்த இறுதி உத்தரவு வர இருக்கிறது. இதற்கிடையில் தான் காணாமல் போன அந்த பெண்மணி கிடைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் அந்த பெண் ஏதேனும் புகார் அளித்தார் அதுவும் ரேவண்ணாவிற்கு பிரச்சனையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.